पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ नारायण नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புருஷோத்தம யோகத்தில் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம 13வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இந்த 13வது ஸ்லோகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், 12வது ஸ்லோகத்திலேருந்து ஒரு பேக்கேஜ் ஆச்சாரியா சொல்ல ஆரம்பித்தார். 12வது ஸ்லோகத்துக்கு மேலே ஒரு அவதாரிக்கா பார்த்தோம். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவான் 12, 13, 14, 15 இந்த 4 ஸ்லோகங்களில் என்ன பண்ண போகிறார், தன்னுடைய விஸ்தாரமான விபூதியை பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். விபூதி ஏற்கனவே சொல்லியாச்சு. விபூதி பாதத்தில் கிருஷ்ண பரமாத்மா பார்த்திங்கன்னா ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருந்தாலும் கூட சங்கேபமாக சுருக்கமாக பார்த்திங்கன்னா 4 ஸ்லோகங்களில் தன்னோட விபூதியை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதில் 12வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது விபூதி என்ன சொல்கிறார், தன்னுடைய விபூதி அப்படின்னா, எது சூரியனில் பிரகாசமாக இருக்கிறதோ, யதாதித்யகதம் தேஜகா, எது சூரியனிடத்தில் பிரகாசமாக இருக்கோ இந்த மொத்த ஜெகத்தையும் பிரகாசிக்கின்றதோ, எது சந்திரனில் பிரகாசமாக இருக்கிறதோ, எது அக்னியில் பிரகாசமாக இருக்கிறதோ அந்த பிரகாசத்தை என்னுடைய பிரகாசமிருந்து என்று அறிந்து கொள்வாயாக. அப்போ சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மின்னல் எதெல்லாம் பிரகாசிக்குதோ இந்த உலகத்தில் அந்த பிரகாசம் எல்லாம் பகவானோட பிரகாசம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதான் விபூதி, பகவானோட விபூதி இதெல்லாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 13வது ஸ்லோகம் நேற்று பார்த்தோம். பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காமாவிஷ்யச்ச பூத்தானி தாரயாம் யகம் ஓஜஷா. முதல்ல பார்த்திங்கன்னா பிரகாசத்தை சொல்லியாச்சு, தேஜஸ்ன்னு பேர். இந்த 13வது ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய பலத்தை, சக்தியை சொல்கிறார். நான் தான் பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளார பிரவேசம் பண்ணி, காம் ஆவேஷ்ய, நான் தான் பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குள்ளார பிரவேசம் பண்ணி
இந்த பூமியை வந்து பார்த்தீங்கன்னா தாங்குகின்றேன், கூடவே இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனந்த கோட்டி ஜீவராசிகளையும் நான் தான் தாங்குகின்றேன், தாரணம் பண்ணுறேன் அப்படின்றார். அப்போ சுவாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா இதெல்லாம் இருக்குல்ல, செடி கொடி எல்லாம் ஓஷதிகள் வனஸ்பதிகள்னு சொல்கிற தாவரங்கள்லாம் இருக்குல்ல, எல்லா தாவரங்களுக்குள்ளாரையும் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள புகுந்து சோமோ பூத்வா, சோமத்து மூலமாக ரசமாயி, அந்த சோமோ ரசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனில் இருக்கக்கூடிய அந்த ரசம் ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாக வியாபிக்குது. அது மூலமாக ஓஷதிகள் வனஸ்பதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா புகுந்து அந்த செடி கொடிகளை வந்து பார்த்தீங்கன்னா போஷாக்கு பண்ணுறது. அது மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் கிடைக்குது, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா போஷாக்காக இருக்கும். அப்போ யார் மூலமாக நமக்கு போஷாக்கு கிடைக்குதுன்னா சந்திரன் மூலமாக கொடிகளுக்கு செடி கொடிகளுக்கு வந்து தானியங்கள் எல்லாம் கிடைக்குது. அது மூலமாக அதை சாப்பிட்டு ஜீவராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆனந்தமாக இருக்கும். பகவான் எப்படி இருக்கார்? அன்னரசமாக நம்ம உடம்புக்குள்ளார வந்து நம்மளையும் தாங்குறார். பூமிக்குள்ளார வந்து அந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடாம, இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற பூமி ஆகாசத்தில் மிதந்துக்கிட்டு இருக்குல்ல, யாரோ ஒருத்தர் தாங்குறாங்களே அப்படின்னா சயின்டிஸ்ட்டு சொல்லுவாங்க கிராவிட்டி அது இதுன்னு புண்ணாக்கு மண்ணாங்கட்டி அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு டெக்னிக்கல் டெக்னாலஜி வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள்லாம் யாருனால சுமக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பகவானால் அந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கொஞ்சம் கூட முன்ன பின்ன போகாமல் ஒரு ஆர்டரில், ஒரு நியமித்தமான ஒரு ஆர்டரில் இருக்குது அப்படின்னா பகவான் தான் அந்த அக்ஷர புருஷனாக இருக்கிற பகவான். இதை எல்லாத்தையும் வந்து நீ இங்கே இருந்து நீ சுத்தணும் அப்படின்னு அவர் கமெண்ட் பண்ணியிருக்கார். எல்லாத்துக்குள்ளாரையும் உள்ள புகுந்து அதை எல்லாத்தையும் இயக்கிறவரா அந்தர்யாமியா பகவான் இருக்கின்றார். அதான் அவரோட விபூதி. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அப்போ 2 ஸ்லோகம் பார்த்துட்டோம் விபூதி. இது 3வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். கிஞ்ச பாஷ்யத்தில் ஆரம்பிக்குது. 14வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா கிஞ்ச மேலும் 3வது விபூதியை சொல்ல ஆரம்பிக்கிறார். அகம் வைஸ்வானரோ பூத்வா, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः, प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः, प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधं, पचाम्यन्नं चतुर्विधम् अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधम्. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இதை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 15வது சாப்டர் ஃபுல்லாக படிப்பாங்க நார்த் இந்தியாவில். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் நீண்ட காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டே இருந்தோம். தைத்திரியம் படிப்பாங்க, வைதிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தைத்திரிய உபனிஷத்து படிப்பாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் கீதாவில் 15வது சாப்டர் சொல்கிறது. அப்படி முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்லோகத்தையாவது மினிமம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்க இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்கிறாரு அப்படின்னா அகம் வைஸ்வானரோ பூத்வா, அகம் வைஸ்வானரோ பூத்வா அப்படின்னா நான் வைஸ்வானர அக்னியாக என்ன பண்ணுறேன், பிராணினாம் தேகமாசிரித்தக, எல்லா பிராணிகள்னா என்ன அர்த்தம், பிராணிக்கிற ஜீவர்கள், சுவாசிக்கின்றது எதெல்லாம் இந்த லோக்கத்தில் இருக்கோ பிராணன் உடையதா எல்லா ஜீவராசிகளுடைய தேகத்தையும் சார்ந்து இருந்து கொண்டு, தேகம் ஆசிரித்தக எல்லா ஜீவராசிகளோட பிராணிகளுடைய தேகத்தையும் ஆசிரியம் பண்ணி சார்ந்து இருந்து கொண்டு டிபெண்ட் பண்ணி இருந்துக்கிட்டு எப்படி இருக்க, வைஸ்வானரோ பூத்வா, வைஸ்வானரன் அப்படின்னா அக்னிக்கு பேர் வைஸ்வானர அக்னின்னு பேர். வைஸ்வானர அக்னியாக நான் என்ன பண்ணுறேன், பூத்வா ஆகி இந்த தேகத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புள் ஸ்தானத்தில் வந்து நாபிஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு, இந்த நாபிஸ்தானம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாபிக்கு கீழே அபான வாயு அப்படின்னு பேர், அபானனுடைய ஸ்தானம். இந்த தேகத்துக்கு மேலே பாகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாபிக்கு மேலே வந்து பிராணனோட சஞ்சாரம்.
இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமிக்கிற இடம் நாபிஸ்தானம். இந்த இடத்துல பிராணனும் அபானனும் ரெண்டும் ஒன்று கலந்து சமான வாயுவா அந்த இடத்துல நாபிஸ்தானத்தில் இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வைஸ்வானர அக்னியா அந்த நாபிஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு பிராண அபான சமாயுக்தக, பிராணவாயு அபானவாயு இந்த ரெண்டோடும் கூடியிருந்து நான் வைஸ்வானரன அக்னியாக ஆகி என்ன பண்றேன் அப்படின்னா சதுர்விதம் அன்னம் பச்சாமி, 4 விதமான அன்னங்களை நம்ம சாப்பிட்றத வந்து 4 விதங்களா பிரிக்கலாம். பாஷ்யத்தில் சொல்ல போறோம். 4 விதமான அன்னங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்றேன். யார் சாப்பிட்றா? உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடுகின்றார். எந்த ரூபத்தில்? வைஸ்வானர அக்னி ரூபத்தில் இருந்துக்கிட்டு எங்க எல்லா ஜீவராசிகளுடைய நாபிஸ்தானத்திலையும் இருந்துக்கிட்டு பிராண அபான வாயுவை சமமா தன்னோடு கூடியவனா இருந்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்றார். 4 விதமான அன்னங்களையும். பச்சாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீரணம் பண்ணுகின்றார் அப்படின்னு அர்த்தமாகுது. பாஷித்க்கு வந்து ஆச்சாரியர் சொல்றார், அகம் ஏவ வைஸ்வானரக, நான் தான். அகம் ஏவ அப்படின்னு சொல்ற நான் தான்ப்பா, நிச்சயமா நான் தான். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்வானரனா. வைஸ்வானரனா எங்க இருக்கார்? உதரஸ்தா அக்னிஹி, நம்மளுடைய வயிற்றில் இருக்கிற அக்னிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற அக்னிக்கு வைஸ்வானர அக்னின்னு பேர். அப்ப அந்த வைஸ்வானர அக்னியாக பூத்வா அப்படின்னா நான் ஆகி, வைஸ்வானர அக்னியா ஆகி பகவான் என்ன பண்றார்? வைஸ்வானர அக்னின்ற ரூபத்தை தாரணம் பண்ணிக்கிறார். எப்படி? பூமிக்குள்ளார புகுந்து பூமியை தாங்கிறார். ஓசதிகள் சோமத்தில் சந்திரன்ல ரசமா புகுந்து சோமரசம் ஆகிறார். அந்த சோமரசம் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள்ல புகுந்து நமக்கு அன்னமா கிடைக்குது. அதே மாதிரி ஜீவராசிகளோட வயிற்றுக்குள்ளார புகுந்து பகவான் தான் ஜாட்டராக்னின்னு அதுக்கு பேர் ஒன்று வச்சிருக்கோம். வைஸ்வானர அக்னிக்கு இன்னொரு பேர் என்னது? ஜாட்டராக்னின்னு பேர். இந்த வயிற்றுக்குள்ளார இருக்கிற அக்னியா ஆகி, அக்னின்றது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபாதி, ஒரு ஃபார்ம். அந்த அக்னியா ஆகி இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார் பிருகதாரண்ய உபனிஷத்துல ஒரு மந்திரத்தை ஆச்சாரியார் சொல்றார், அயம் அக்னிர் வைஸ்வானரோ யோ அயம் அந்த புருஷே ஏன இதம் அன்னம் பச்சியதே. ஒரு மந்திரம் தெளிவா இருக்கு. அயம் அக்னிகி வைஸ்வானரோ, எது இந்த வயிற்றுக்குள்ளார அக்னியா இருக்கோ, வயிற்றை தொட்டு பாருங்க, சூடா இருக்கா? ஆமா, சூடு இருக்கு. அந்த அக்னிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்வானர அக்னி அப்படின்னு பேர். இந்த அக்னி வந்து பார்த்தீங்கன்னா யோ அயம் அந்த புருஷே, எந்த இந்த அக்னியானது புருஷனுடைய மனிதர்களோட உடம்புக்குள்ளார இருக்கின்றதோ அந்த அக்னி வைஸ்வானரன் அப்படின்னு பேரு. அது நான் தான். அது எப்படிப்பட்டது அப்படின்னா ஏன இதம் அன்னம் பச்சியதே, எதனால் நம்ம சாப்பிடக்கூடிய அன்னம் ஜீரணமாகின்றதோ அந்த அக்னிக்கு பேரு வைஸ்வானர அக்னின்னு பேரு அப்படின்னு தெளிவா இருக்கு. அந்த வைஸ்வானர அக்னியா நான் இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க பகவான் ரொம்ப தெளிவா சொல்றார், நான் தான் வைஸ்வானர அக்னி அப்படின்னு. பிருகதாரண்யத்துல இத்தியாதி ஸ்ருதேகே, இந்த விதமா பிருகதாரண்ய முதலிய ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வைஸ்வானரக சன், அந்த வைஸ்வானரனாக நான் இருந்து கொண்டு, என்ன தெளிவா சொல்றாரு பாருங்க. அப்ப சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவான். என்னன்னு கேட்டீங்கன்னா வானத்துல இருக்கும் போது சூரியன், அவனே அந்தரிக்ஷத்துல வரும்போது வாயு, அவனே இந்த பூமிக்கு வரும்போது அக்னி. சூரியனா பிரகாசிக்கின்றான், வாயுவா சுத்தி திரிகிறான் அந்தரிக்ஷத்துல வானத்துல, அவனே இந்த பூமிக்கு வரும்போது வந்து அக்னியா நம்ம வெளியில பார்க்குற அக்னி. இந்த மூணும் நம்மளோட தேகத்துல பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய கான்சியஸ்னஸா பகவான் இருக்கார், என்னுடைய பிராணனா பகவான் இருக்கார் வாயு. என்னுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் ஆகிட்டு இருக்குல்ல, சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், அவ்வளோதான், போயிடுவோம். அப்போ இந்த டெம்பரேச்சரா பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டா பாடியில் இருக்கார். அவர் தான் வயிற்றில் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்வானரன் அப்படின்னு பேர். அவர் தான் டைஜஸ்ட் பண்றார். அப்படி இருந்துக்கிட்டு பிராணினாம், யாரோட இடத்துல இருக்கார்? பிராணவதாம்,
யாரெல்லாம் பிராணிக்கிறோமோ சுவாசிக்கின்றோமோ அந்த பிராணிகளுடைய எல்லாத்தோட தேகம் ஆசிரித்திய, தேகத்தையும் ஆசிரியம் பண்ணிக்கிட்டு சார்ந்து நான் என்ன பண்றேன், பிரவிஷ்டக எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளாரையும் நான் தான் உள்ள பிரவேசம் பண்றேன். சுவாமி எப்போ அக்னி பிரவேசமாச்சு அப்படின்னா இதில் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தைத்திரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது உங்களுக்கு. தைத்திரியத்தில் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னாத் பவந்தி பூதானி. நம்ம ஏற்கனவே 4வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். அன்னாத் பவந்தி பூதானி, அப்பா அம்மா அன்னம் சாப்பிட்றாங்கல்ல, அந்த அன்னத்துக்குள்ளார வந்தாச்சு. பஞ்சாக்னி வித்யா அப்படின்னு ஒரு வித்யா சொல்லியிருக்கேன் நான். சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாக்னி வித்யான்னு ஒரு வித்யா இருக்குது. இந்த பஞ்சாக்னி வித்யாவில் என்ன சொல்லுறது அப்படின்னா, நம்ம இங்கேருந்து நல்லா புண்ணிய கர்மம் பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பிராணன் போயிடும். பிராணனுக்குள்ளார எத்தனை தத்துவம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். 19 தத்துவங்களும் உள்ளுக்குள்ளார இருக்குது. இந்த பிராணன் தான் வெளியில் கிளம்பும் போதே ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவனும் வெளியில் அந்த பிராணனோடு சேர்ந்து வெளில போகிறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா புண்ணியமான லோகம் சொர்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆகுதி சொர்க்கத்தில் இவனை வந்து பார்த்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணுறார், ஸ்வாஹா உனக்கு ஒரு தேகம் கிடைக்கட்டும் அப்படின்னு முதல் ஆகுதி சொர்க்கத்தில் நடந்துருது. நம்மளை ஆகுதி பண்ணுறார், நமக்கு ஒரு தேகம் கிடைச்சிடும். தேகம் அப்புறம் அந்த அங்கே வந்து நல்லா போகம்லாம் முடிஞ்சு புண்ணிய கர்மங்கள் எல்லாத்தையும் போகம் பண்ணோன்னே அங்கேருந்து திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்ருவாங்க. மலை மேகங்களில் என்ன ஆகிடும், 2வது ஆகுதி வந்து பார்த்தீங்கன்னா மலை மேகங்களில் ஆகுதி நடந்துடும். அப்போ என்ன ஆயிரும், தேவனோட பாடி போயிடும். இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகத்தோடு இருக்கிற அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறான், இந்த மலை மேகத்துக்கு வந்துடுறான். மலை மேகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஜீவர்களோட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கேயாவது போய் மழையாக பெஞ்சோன 3வது ஆகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியில் அவன் ஆகுதி செய்யப்படுறான். அந்த பிராண ரூபத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், பூமியில் பெஞ்ச மாத்திரத்தில் நிறைய தாவரங்கள் இருக்குல்ல, செடி கொடி தானியங்கள் இதெல்லாம், நெல் கரும்பு நிறைய காய்கறிகள் கீரை, இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஜலத்து வழியாக இந்த தாவரங்களுக்குள்ளார புகுந்து இதை வந்து நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிடும் போது 8 தாத்துக்களாக பிரிஞ்சுது, 7 தாத்துக்கள் உடம்பாயிடுது. அதுக்கப்புறம் 8வது தாத்து அஷ்டம தாத்துவா வந்து பார்த்தீங்கன்னா சுக்ல சோனிதம் அப்படின்னு அந்த வீரியமாக ஆண்களோட வீரியத்துக்குள்ள அந்த அந்த அன்ன ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவான். அப்போ அன்னத்தை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அப்போ மேலே சொர்க்கத்தில் முதலாகுதி, அது அப்புறம் மலை மேகத்தில் 2வது ஆகுதி, பூமியில் 3வது ஆகுதி, 4வது ஆகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுட் எடுக்கும்போது என்ன பண்ணுறோம், பிராணாய ஸ்வாகா, அபானாய ஸ்வாகா, உதானாய ஸ்வாகா, சமானாய ஸ்வாகா, பிரம்மனே ஸ்வாகா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அன்னத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாகா பண்ணுறோம், வயிற்றுக்குள்ளார போடுறோம். அதுக்கு பிராணாக்னிஹோத்திரம்னு பேர். இது அக்னி கொடுக்கும்போது இது 4வது அக்னியாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மூலமாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் உள்ளே போயிடுறான். உள்ளே போன ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தாத்துக்களும் பிரிஞ்சு 8வது தாத்துவாக இருக்கிற வீரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்லத்துக்குள்ளார உள்ளே போய் அதுக்கப்புறம் 5வது ஆகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோஷிதாக்னி அப்படின்னு பேர். அம்மாவோட கர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து என்ன பண்ணுறார், கர்ப்பாதானம் பண்ணுறார். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஆகுதி. இந்த 5வது ஆகுதி பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நம்ம 10 மாதம் கழித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு ரூபமாக வரோம். இந்த பிராணன் உள்ள போகுது பார்த்தீங்களா, இந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் பிராணன்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணன் இருக்குனாவே அந்த இடத்துல கான்சியஸ்னஸ் இருக்கணும், பிரகாசம். அந்த பிரகாசத்தோட டைல்யூஷன் ஃபார்ம் தான் பிராணன். அப்போ பிராணன் வெளியில் போகுதுனாவே கான்சியஸ்னஸோட போகுது. பிராணன் உள்ளே வந்தாலும் கான்சியஸ்னஸ் ஜீவன் உள்ளே வந்துடுறான். வந்ததுக்கு பிறகு இந்த பிராணனோட அடுத்த டைல்யூஷன் ஃபார்ம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னி. அப்போ அக்னி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளார அன்னத்து மூலமாக வந்தாச்சு. கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்தது பிராணன், பிராணனோடு சேர்ந்து அக்னியும் வந்தாச்சு. இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது பாட்டுக்கு குரோத் ஆகிட்டே இருக்கும். அப்போ பிராணன் அக்னி வந்தாச்சு, உள்ளுக்குள்ளார அக்னி வந்தாச்சு. இதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, உள்ளுக்குள்ளார தேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவிஷ்டக சுவாமி உள்ள புகுந்துட்டார். புகுந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணாபான சமாயுக்தா,
இந்த பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண ரூபத்தில் வந்து அதோட டைல்யூஷன் ஃபார்மில் அக்னியாவும் வந்தாச்சு. அப்போ சுவாமி எப்படி வரார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸாக உள்ள வந்தார், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிராணனா உள்ள வந்தார், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அக்னி ரூபம். இந்த மூணும் சுவாமியோட ரூபம். உணர்வு இருக்கா? ஆமாம், உணர்வு இருக்கு. அவர் சுவாமி தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாசம் போகுதா? ஆமாம், சுவாசம் போகுது, அது சுவாமி தான். அதுக்கப்புறம் உடம்புல டெம்பரேச்சர் இருக்கா? ஆமாம், டெம்பரேச்சர் இருக்கு, அது சுவாமி தான். இந்த மூணும் சுவாமி தான், வேற எதுவும் இல்லை. எங்கேயும் தேடி போவேனா. நம்ம உடம்புல ஒவ்வொருத்தரோட உடம்புலையும் இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உயிர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் போயிடும். பிராணன் போயிடுச்சுன்னா இந்த தேகம் என்ன ஆகிடும்? சில்லுன்னு ஆகிடும். சில்லுன்னு ஆகிடும். உடம்புல வந்து பிராணன் போனோடனே கூட என்ன போயிடும்? கான்சியஸ்னஸும் போயிடும். அப்போ பிராணன் இருக்கு அப்படின்னா கான்சியஸ்னஸ் இருக்கு, பிராணன் இருக்கு அப்படின்னா உடம்புல ஹீட் இருக்கு. அப்போ இந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக இருந்துகிட்டு இருக்கு. பிராணன் இருக்குன்னா இதுக்கு உச்சமாக இருக்கிற கான்சியஸ்னஸும் இருக்கு, கண்ணுக்கு தெரியாம. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹீட்டும் வந்து டெம்பரேச்சர் அக்னி தத்துவமும் இந்த உடம்புல இருக்கு. அப்போ சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசிகளோடுக்கு உள்ளாரையும் அக்னி ரூபமா பிரவேசம் பண்ணி என்ன பண்றாரு? பிராண அபான சமாயுக்தா, பிராண அபானாபியாம் சமாயுக்தக, சயுக்தகன்னு அர்த்தம். சமாயுக்தகன்னு அர்த்தம் இந்த பிராண அபானனோட சேர்ந்து ரெண்டோட ஒன்னோட கூடி. தேகத்துக்கு மேல பிராணன் பிரதானம், மேல் நோக்கி போறது, கீழ் நோக்கி போறது அபான வாயு. நாபிக்கில வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாகத்தை எடுத்துக்கணும். கீழே இருக்கிறது அபானன், மேலே போறது வந்து பார்த்தீங்கன்னா பிராணன். இந்த ரெண்டோட கூடி இருந்து கொண்டு சுவாமி வைஸ்வானர அக்னியா என்ன பண்றார்? பச்சாமி, நான் என்ன பண்றேன்? சமைக்கின்றேன். பக்திம் கரோமி, நான் டைஜஸ்ட் பண்றேன், ஜீரணம் பண்றேன். எதை அப்படின்னா சதுர்விதம், 4 விதமான விஷயங்களை நான் என்ன பண்றேன்? டைஜஸ்ட் பண்றேன். என்னது? சதுஷ்பிரகாரம், 4 வெரைட்டியா இருக்கிற ஃபுட்டை நான் இது அன்னம், அன்னம்னா அசனம், சாப்பிடக்கூடிய அன்னத்தை 4 விதமான அன்னங்களை நான் டைஜஸ்ட் பண்றேன். 4 விதமா? ஆமா, 4 விதம். போஜ்யம், போஜ்யம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடித்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு சாப்பிட்றோம். அந்த கடிச்சு சாப்பிட்றதுக்கு பேர் போஜ்யம் அப்படின்னு பேர். பக்ஷ்யம் அப்படின்னா விழுங்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விழுங்கி சாப்பிட்றோம், எல்லாத்தையும் விழுங்கிடுறோம்ல, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்ஷ்யம் அப்படின்னு பேர். வாத்தாப்பியை வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இவர் அகஸ்தியர் என்ன பண்ணார்? வாத்தாப்பியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி உள்ளே போட்டு முழுங்கிட்டார். அப்போ நம்ம எல்லாம் முழுங்கிறதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பக்ஷ்யம்னு பேர், பக்ஷணம் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உறிஞ்சி சாப்பிட்றது. ரசத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வாங்கி அப்படி சாப்பிட்றோம்ல, ரசம் மோர் இதெல்லாம் கையில் வாங்கிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு உறிஞ்சி சாப்பிடுவோம். இந்த உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு பேர் சோஷியம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் லேகியம், லேகியம்னா பிரசித்தம். செவனப்பிராசெலாம் எடுத்து கையில் வச்சு அப்படி நாக்கை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நக்கி சாப்பிட்றோம். தேனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வச்சு அப்படின்னு நம்ம நக்கி சாப்பிட்றோம். பஞ்சாமிர்தம், பஞ்சாமிர்தத்தை கையில் வாங்கி நக்கி தான் சாப்பிட்றோம் நாக்கை வச்சு. அப்போ இதுக்கெல்லாம் பேர் லேகியம் அப்படின்னு பேர். அப்போ 4 விதமான கடிச்சு சாப்பிட்றது, விழுங்கி சாப்பிட்றது, உறிஞ்சி சாப்பிட்றது, நக்கி சாப்பிட்றது, இந்த 4க்கும் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னங்களை 4 விதமாக சாப்பிட்றோம். இந்த 4 விதமான அன்னங்களையும் பகவான் என்ன பண்ணுறார்? வயிற்றுல வைஸ்வானர அக்னியா இருந்துக்கிட்டு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போகம் செய்கின்றார். இதை சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ யாருப்பா போக்தா அப்படின்னு ஆச்சாரியா தெளிவாக சொல்கிறார். போக்தா வைஸ்வானர அக்னிஹி. யாரு போக்தா? வைஸ்வானர அக்னியே போக்தா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பல ஸ்ருதி, யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணீங்கன்னா பல ஸ்ருதி எடுத்துங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பக்கத்தில் வந்து போட்டுங்க, இதுக்கு கொட்டேஷன் பக்கத்தில் போட்டுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்குது, 20 ஏகோ விஷ்ணு மகத்பூதம் 20, பல ஸ்ருதியில் 20ஆவதுன்னு போட்டுங்க. டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்லோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா 15-20 ஸ்லோகத்தை ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியாது சுவாமி அப்படின்னு யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, இந்த ஸ்லோகத்தை 14ஆவது ஸ்லோகத்தை படிச்சிருங்க. கூடவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பலஸ்ருதியில் 20ஆவது ஸ்லோகம் இருக்குது. ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம்
பிருதக் பூதான்யநேகஷः த்ரீன் லோகான் வியாப்ய பூதாத்மா புங்க்தே விஸ்வபுகவ்யயः. வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன், யாராவது எழுதுறதா இருந்தால் எழுதிக்கிங்க. வாட்ஸ்அப்பில் போட்டால் வந்து குரூப்லேருந்து எடுத்துங்க. ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம், ஒரே ஒரு மகத்து பூதம், பெரிய பூதம் ஒன்று இருக்குது. எது? விஷ்ணு தான் பெரிய பூதம். ஏன் சுவாமி அதுக்கு பூத்தம்னு பேர் வந்துச்சுன்னா, எல்லாத்தையும் வியாபிச்சது, 3 லோக்கங்களையும் வியாபிச்சு ஒரு பெரிய மகத்து பூத்தம் இருக்கு. ஆகாசம் தானே பெரிய பூத்தம், நமக்கு தெரிஞ்சு ஆகாசம் தான் பெருசு இருக்கிறதுலையே. இந்த ஆகாசத்தை காட்டிலும் பெருசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவம் இருக்கு, பகவான் விஷ்ணு தான். அவர் என்ன பண்றாருன்னா 3 லோக்கங்களையும் வியாபிச்சு என்ன பண்றார், ஒரே ஒருத்தர் தான். ஆனா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்தக் பூத்தானி அநேகஷக, அநேக ஜீவராசிகளா அவர் தான், ஒரே ஆள் தான் அநேக ஜீவராசிகளா தனித்தனியா பிரிஞ்சிருக்கார். எல்லாத்தையும் 3 லோக்கங்களையும் வியாபிச்சிருக்கிற அந்த பூத்தாத்மா என்ன பண்ணுது அப்படின்னா புங்க்தே விஸ்வபுகவ்யயः, இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா போகங்களையும் சாப்பிட்றது எல்லாத்தையும் அவர்தான் போகம் பண்றார். ஏகோ போக்தா, இருக்கிற போக்தா யார்? நம்ம நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிடல. குரங்குலேருந்து, நாயிலிருந்து, எறும்புலேருந்து, எல்லா ரூபத்திலிருந்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவான் தான் சாப்பிடுகின்றார் அப்படின்னு அந்த அந்த ஸ்லோகம் சொல்லுது. இந்த ரெண்டும் ஒரே ஸ்லோகம், ஒரே அர்த்தம். இந்த 2 ஸ்லோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மனசில் வாங்கிக்கணும். ஆச்சாரியார் கிளியராக பாஷ்யத்தில் சொல்கிறார், போக்தா வைஸ்வானர அக்னிஹி. யார் போக்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைஸ்வானர அக்னிதான் போக்தா. அது மட்டும் இல்லை, போஜ்யம் அன்னம் சோமக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஜ்யம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ற ஃபுட்டு, அன்னம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சோமம். யாரு? சந்திரன். அன்னமெல்லாம் சந்திரன். அதே நேரத்தில் அக்னி எது அப்படின்னா அதான் போக்தா. அந்த அக்னியோட சொரூபம் எது அப்படின்னா சூரியன். அப்போ சூரியனும் சந்திரனும் இது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா பிரஷ்னோ உபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1, 2ன்னு எழுதிங்க. 1வது 4, 4, 5 1வது பிரஷ்னத்தில் 4, 5 2 மந்திரம் போட்டுங்க. அப்புறம் 14வது மந்திரம் 3 மந்திரம் பார்க்கணும். முடிஞ்சா உங்களுக்கு புக்கு வச்சுருந்தீங்கன்னா, என்னோட புக்கு வச்சுருந்தீங்கன்னா பார்க்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது புக்கு இருந்தால் கூட ஃபாலோ பண்ணலாம். தஸ்மை சகோவாச்ச பிரஜா காமோ வை பிரஜாபதி ச தபோ தப்யத ச தபஸ்தப்த்வா சமிதுனம் உத்பாதயதே. என்ன பண்ணார்? பகவானுக்கு வந்து ஒரு ஆசை வந்துச்சு உள்ளுக்குள்ளார. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜைகளை சிருஷ்டிக்கணும் அப்படின்னு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டார். சிருஷ்டிக்கு முன்னாடி பகவானுக்குள்ளார ஒரு ஆசை வந்துச்சு, நான் சிருஷ்டியை சிருஷ்டிப்பேன், பிரஜைகளை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்வேன். எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கணும்னு ஒரு ஆசை வந்து நேச்சுரலாக வருதோ, அதே மாதிரி பகவானுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, எனக்கும் குழந்தைங்க வேணும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆலோசனை பண்ணினார். ஆலோசனை பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல கிரியேஷனுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடிகளை படைத்தார். வேணும்ல, பேர் வேணுமே. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் தானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறக்க முடியும். அப்போ ஒருத்தர் சிங்கிளாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வராது. அப்போ பகவான் என்ன பண்ணார்? முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோடியை படைத்தார். மிதுனம் ச மிதுனம் உத்பாதயதே. முதல்ல வந்து ஒரு பேர், ஒரு ஜோடியை படைத்தார். அந்த பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரயிம்ச பிராணம்ச இத் ஏதௌ தௌ மே பகுதா பிரஜா கரிஷ்யத இது. ஒரு ஜோடியை படைச்சார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரயின்னு சொல்லக்கூடிய அன்னம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிராணன். முதல்ல என்னது? அன்னத்தையும் அதுக்கப்புறம் பிராணனையும் படைத்தார். இந்த ஒரு ஜோடி முதல்ல படைச்ச ஜோடி கிரியேஷன்ல இந்த 2. இந்த ரயி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மேட்டர்னு பேரு, அன்னம்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பிராணன் அப்படின்னா போக்தான்னு பேரு. அன்னம், அன்னத்தை சாப்பிடக்கூடிய போக்தா. பிராணன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேகத்தில் இருந்துக்கிட்டு போகம் பண்ணுது. பிராணனோட வேற ஒரு ஃபார்ம் தான் என்னது? இந்த அக்னி தத்துவம் அப்படின்னு பேர், டைலூஷன் ஃபார்ம். அப்போ பிராணன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக்தா,
பிராணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் மேட்டரா அன்னமா இருக்கோ அதெல்லாம் ரயின்னு பேர். இந்த ரெண்டு அன்னம் அத்தான்னு சொல்லுவோம், போக்தான்னு சொல்லுவோம். மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, 5வது மந்திரம் தெளிவா சொல்லுது, ஆதித்யோகவை பிராணஹா. பிராணன் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த பிராணனோட சோர்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதித்யன். ஆதித்யன் என்னது? அக்னி தத்துவம் தானே, அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கான்ல. அப்ப இந்த உலகத்திலே பெரிய அக்னி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்? பெரிய அக்னி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான். அந்த சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணன். அப்போ ஆதித்யோகவை பிராணஹா ரயிரேவ சந்திரமா. ரயிரேவ சந்திரமா. அன்னம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னம் சந்திரன். அந்த அன்னத்தை சாப்பிடக்கூடிய அக்னி தத்துவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன், அது சூரியன். இந்த ரெண்டே ரெண்டு தாங்க, சூரியன் சந்திரன். என்ன பண்ணலாம்? ஒரு ஜோடி அப்படின்னு படைச்சார் அப்படின்னா என்ன பண்ணணும்? மனசுக்குள்ளார முதல்ல வந்துடணும். கிரியேஷன்ல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா போக்தா போஜ்யம். போக்தானா உண்பவன், அந்த உண்பவனுக்கான போஜ்யம் எது? அன்னம். அன்னமும் அதுக்கப்புறம் அன்னத்தை உண்பவனும் படைச்சார். எது அன்னம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆதித்யன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராணனோட சோர்ஸ், அதுதான் போக்தா. அதோட வேற ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னம். இப்போ நம்ம அதுதான் கீதால இப்போ படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? ஆதித்யன்ல பிரகாசமா அவர் தான் இருக்கார், அவர் தான் சந்திரன்ல பிரகாசமா இருக்கார். ஒரு ஜோடியா அவர் தான் ஆனார், தன்னையே ஒரு ஜோடி ஆக்கிக்கிட்டார். அப்ப மந்திரம் தெளிவா சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா 14வது மந்திரம் வந்து ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுது, அன்னம் வை பிரஜாபதி. பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னமா பிரஜாபதி தான் இருக்கார். பகவான் வந்து பாத்தீங்கன்னா அன்ன ரூபத்துல இருக்கார். அவர்தான் பிராண ரூபத்திலையும் அக்னி ரூபத்திலையும் இருக்கார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஆள் தன்னையே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்கிக்கிட்டார். அவர்தான் அன்னம், அவர்தான் அன்னத்தை உண்கின்ற போக்தா, அத்தாவும் அவர்தான். பிராணனா அக்னியா இருந்துகிட்டு போகம் பண்றார். அவரே வேற ஒரு ஃபார்ம்ல மேட்டரா அன்னமா இருந்துகிட்டு போகம் பண்ணக்கூடியதா இருக்கின்றார். இந்த உலகத்தை மொத்தத்தையும் பிரிச்சிங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அறிகின்ற போகம் பண்ற ஒரு எனர்ஜி. அப்ப எனர்ஜி எல்லாம் பிராணன் அக்னின்னு சொல்லலாம், மேட்டர் எல்லாத்தையும் அன்னம்னு சொல்லுங்க. இந்த மொத்த உலகத்தையும் ரெண்டு விபாகம் தான் பண்ணலாம். ஆயிடுச்சா? இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரத்தில் ஆச்சாரியர் பாஷ்யத்தில் ஒரே லைன்ல சொல்றார், போஜ்யம் அன்னம் சோமகா போக்தா வைஸ்வானர அக்னி. அப்ப போக்தா யாருன்னு கேட்டா வைஸ்வானர அக்னி. அந்த அக்னியோட சோர்ஸ் எது? ஆதித்யன் சூரியன். அதுக்கப்புறம் போஜ்யம்ன்ற அன்னம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோமக சந்திரன். தத் ஏதத்து உபயம், இந்த ரெண்டும் எது? அக்னி சோமௌ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த ஏதத்து உபயம் அக்னி மீஷம் நீங்க ஃபுல்லா எடுக்கணும். நான் இப்போ பேச ஆரம்பிச்சேன்னா பிரஷ்னோபனிஷத்து போக ஆரம்பிச்சிடும். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாதபிரம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி இந்த மந்திரம் அந்த மந்திரம் எனக்கும் ஞாபகத்துக்கு வருது, சொல்ல ஆரம்பித்தா பிரஷ்னோபனிஷத்து போக ஆரம்பிச்சிடும். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக மந்திரத்தை அங்கங்கே கொஞ்சோண்டு எடுத்து சொல்கிறவங்களுக்கு. இந்த ரெண்டும் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னம் ஒன்று சந்திரன், அன்னத்தை உண்ணக்கூடிய அக்னி சூரியன் பிராணன். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சோமவ். அக்னி சோமவ்னா என்ன அர்த்தம்? அக்னினா சூரியன், அதே சோமம்னா என்ன அர்த்தம்? சந்திரன். நான் தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், வானத்துல சூரியன், அவனே வந்து பார்த்தீங்கன்னா அந்தரிக்ஷத்தில் வரும்போது வாயு, அவனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வரும்போது அக்னி. அதே தேகத்தில் இருக்கும்போது சூரியன் மாதிரி எது இருக்கா? கான்சியஸ்னஸ் தான் சூரியன். அதோட டைலூஷன் ஃபார்ம் வாயுன்ற ஃபார்ம்ல பிராணன். அந்த பிராணனோட டைலூஷன் ஃபார்ம் பாடியில் இருக்கிற அக்னி தத்துவம் டெம்பரேச்சர். அப்ப இந்த தேகத்தில் இருக்கு, அதுதான் வெளியில இருக்கு, அதுதான் பகவானோட 3 ஃபார்ம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றாரு, ரெண்டே ரெண்டு தான்ப்பா, அக்னி சோமௌ. அக்னின்றது வந்து சூரியன், சோமம்னா சந்திரன். அக்னின்றது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றது, அதுக்கப்புறம் சோமம்ன்ற சந்திரன் வந்து அன்னம். இந்த ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வமிதி பஷ்யதக,
எவன் இந்த 2 தான் அப்படின்னு இந்த மொத்த உலகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன், ஒன்று மேட்டர், ஒன்று எனர்ஜி, ஒன்று பிராணன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்னம், ஒன்று அக்னி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சாப்பிட்ற அன்னம் அப்படின்னு இந்த விதமாக எவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை எல்லாத்தையும் பார்க்கிறானோ, நான் அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது என் கூட வந்து இருக்கணும். அதான் முக்கியமானது. நான் ஒவ்வொருத்தையும் சொல்லி பண்ணுறேன். ஈஸ்வரனுக்கு ஃபீடிங் பண்ணுறோம், ஈஸ்வரனுக்கு ஃபீடிங் பண்ணுறோம். நான் எதை கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வித்யா பிரசாத் மாத்தங்கியோடு நாங்கள் வாரம் வாரம் கொஞ்சம் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்னாலும் நான் வந்து வித்யா பிரசாதத்தை சொல்கிறது, மனுஷங்களுக்கு கொடுக்குறன்ற பாவம் இருக்கக்கூடாது. நம்ம எங்கெல்லாம் ஒரு ஜீவராசிகளுக்கு அன்னம் கொடுக்குறோமோ, எந்த அன்னம் கொடுக்கும் போதும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் குரங்குக்கு கொடுக்குறேன், பட்சிகளுக்கு கொடுக்குறேன், எறும்புக்கு ஃபீடிங் பண்ணுறேன், மனுஷனுக்கு கொடுக்குறேன், அவன் நல்லவன் இவன் கெட்டவன், மண்ணாங்கட்டி புண்ணாக்கு, இது மாதிரிலாம் பேதம்லாம் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தோட வயிற்றுக்குள்ளாரையும் இருந்துக்கிட்டு போகம் பண்ணக்கூடியவர் ஒரே ஒரு பகவான். நம்ம ஃபீடிங் பண்ணுறது யாருக்குன்னா, எனக்குள்ளாரையும் நான் சாப்பிட்றத டைஜஸ்ட் பண்ணுறது வைஸ்வானர ரூபத்தில் இருக்கிற பகவான் தான். மற்ற ஜீவராசிகளில் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்வானர அக்னி ரூபத்தில் பகவான் தான் இருந்துக்கிட்டு ஒரே போக்தா தான். அவர்தான் அன்னமாவும் ஆனார். அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னத்தை போகம் பண்ணக்கூடிய போக்தாவா அத்தாவாகவும் அவர்தான் இருக்கின்றார். இந்த மொத்த உலகமும் இப்போ எப்படி சுவாமி எல்லாமே 2 தானா? ஆமாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு அன்னம் எது? இப்போ ஏதாவது சாப்பிட்றீங்களா? இப்போ ஏதாவது போகம் பண்ணுறீங்களா? சாப்பிட்றதுனா வெறும் சாப்பிட்றது மட்டும் இல்லை, போகம் பண்ணுறது எல்லாமே. என்னோட சப்தங்களை வெயிட் பண்ணுங்க. யோசிக்கிறது தப்பு. இப்போ வந்து நான் இப்போ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஏன் காதுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஃபீடிங் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, வாயில சாப்பிட்றீங்க, காதுல என்ன பண்றீங்க, சப்தங்கள் உள்ள போகுதா, ஃபீடிங் தானே அது. அப்ப நீங்க யாரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? என்னோட சப்தங்களை நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் உங்களை பார்த்து பாடம் எடுக்கிறேன், உங்களை பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு அன்னம், நான் அத்தாவா இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேசுகிற சப்தங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபீடிங் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நான் மேட்ரு ஆகிடுறேன், என்னோட வாக்கு வந்து மேட்ரு ஆகிடுது. அப்போ 5 இந்திரியங்கள் மூலமாக 5 விஷயங்களை நம்ம என்ன பண்ணிருக்கோம், சதா காலமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போக்தாவாக இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் அறிகின்ற போக்தாவாக இருந்து எல்லாத்தையும் போகம் பண்ணுறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் இருக்கும். இப்போ உங்களை நான் போகம் பண்ணுறேன், என்ன நீங்கள் போகம் பண்ணுறீங்க. அப்போ என்ன அர்த்தம், எது மேட்டராக இருக்கோ அதுவே போக்தாவாகிடும், எது போக்தாவாக இருக்கோ அதுவே இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னமாக மேட்டர் ஆகிடும். இந்த உலகத்தை பிரிச்சிங்க அப்படின்னா மேட்டரை போகம் பண்ணக்கூடிய போக்தாவும் இந்த 2 தான். மேட்டரெல்லாம் அன்னம், மேட்டரை போகம் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக்தா கான்சியஸ்னஸ், இந்த 2ஓட இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் மொத்தத்தையும் பிரிச்சிங்க அப்படின்னா 2 தான். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போக்தா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போஜ்யம். இந்த 2 தான் எல்லாம் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவன் என்ன ஆகிறான், அன்னதோஷலே போன பவதி. அன்னத்திலிருந்து வரக்கூடிய தோஷங்கள் இருக்கு. இது வந்து பிரத்யக்ஷம் அப்படின்னா, ஒரு காலத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் இருக்கும்போது பண்டாராக்கு அப்படின்னு ஒன்று போவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்விடேஷன் கொடுத்து சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. நல்ல தட்சணை கிடைக்கும், நல்ல ஃபுட்டு கிடைக்கும். நாங்கள் கொஞ்சம் காயத்ரிலாம் பண்ணும்போது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்போம். எங்கள் ஆச்சாரியார் சொல்லுவாங்க, போகாதீங்க, பண்டாராக்கு போகாதீங்க, அது புத்தியை பிரஷ்டமாக்கிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தப்பான பணம் டெல்லி மும்பையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய தப்பான வழியில் பணம் சம்பாதிப்பாங்க. ஜோசியர்கிட்ட போவாங்க. ஜோசியர் சொல்லுவார் என்னென்னா, ஐயோ பாப்பம் நிறைய வந்திருக்கு, நீ போய் என்ன பண்ண, ரிஷிகேஷ் ஹரித்வாரில் நிறைய சாதுக்கள் பாப்பத்தை வாங்கிக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, போய் அவங்களுக்கு ஃபீடிங் பண்ணு, உன்னோட பாப்பம் கம்மியாயிடும்னு. நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிஷிகேஷ் ஹரித்வாரில் வந்து சாதுக்களுக்கு வந்து கூப்பிட்டு நல்லா அவன் பண்ண பாப்பத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், ஷேர் பண்ணுறான். இது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாப்பிட்ட மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் வந்துடும். சாந்தோக்கியம் சொல்லுது, சாப்பிட்ற ஃபுட்டு எப்படிலாம் தோஷம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல திரவியம்.
அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் சம்பாதிக்கப்பட்டதோ அந்த ஃபுட்டுக்கு ஆதாரமாக இருக்கிறது, அது மூலமாக தோஷம் வரும். ரெண்டாவது தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த ஃபுட்டில் இருக்கிற தோஷம். மூணாவது தோஷம் இது அப்படின்னா அதை குக் பண்ணி அதை சர்வ் பண்ணுறாங்களே, அது மூணாவது தோஷம். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கு. அம்மா கையில் சாப்பிட்டீங்கன்னா இருக்கிற இது ஒய்ஃப் கையிலையும் அம்மா கையிலையும் சாப்பிட்டோட அதில் இருக்கிற ஒரு குணம் எப்படி இருக்குது, ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குது குணம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அவ்வளோ இருக்குது. இங்கே வந்து அம்மா கையில் ஒய்ஃப் கையில் சமைக்கும் போது அவர் பாவத்தோட நம்மளோட ஹஸ்பண்டுக்கு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சமைக்கிறோம் அப்படின்னு பாவத்தோடு சமைக்கிறாங்க. அது இல்லாமல் நல்ல முறையில் சம்பாதிச்ச பணத்திலிருந்து சாப்பிட்டீங்கன்னா அது அப்போ ஒரு தோஷம் வந்து எங்கெல்லாம் வரும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திரவியம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உணவு, மூணாவது வந்து பாவம். இந்த மூணுத்துலையும் அன்னதோஷம் வரும். நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் எங்கள் ஆச்சாரிய சுவாமிகிட்ட நான் வந்து கேட்டேன், என்ன சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15வது அத்தியாயம் படிக்கிறதே இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை மாதிரி வந்து எந்த ஸ்லோகம் சொல்கிறது இல்லை, நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்குலாம் தோஷம் வராதா சாமி? எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் எனக்கு பயமாக இருக்குது சாமி. ஐயோ தோஷம் வந்துடுது, மனசு வந்து விகாரமாகுது, காமாவேஷமாகுது, குரோதம் வருது, இதெல்லாம் வருதே சுவாமி, என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ ஆரம்பத்தில் இந்த 15வது சாப்டரை சொல்லி சாப்பிடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணுறியா? ஆமாம் பண்ணுறேன் சுவாமி. இப்போ இனிமேல் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சாப்பிடல, அக்னிகோத்திரம் பண்ணுறீங்களாமா? பிராணாக்னிகோத்திரம் பண்ணுற சாமி. இனிமேல் சொல்லு, பகவான் தான் உள்ள ஜாட்டராக்னியாக இருந்துக்கிட்டு சாப்பிட்றாரு, நான் சாப்பிடலன்னு முதல்ல அப்புறம் பாவம் பண்ணு. அதுக்கப்புறம் அந்த பாவத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் சாமி நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல, ஓங்காரம் அப்படின்னு 3 வாட்டி ஓங்காரம் சொன்னோன்னா எல்லாம் டைஜஸ்ட் ஆகிடும். யார் சாப்பிட்றா அப்படின்னு கேட்டால், ஓங்கார சுரூப்பியாக இருக்கிற பகவான் தான் அன்னமாக இருக்கார், ஓங்கார சுரூப்பியாக இருக்கிற பகவான் தான் அந்த அன்னத்தை போகம் பண்ணுறவராகவும் இருக்கார், நான் இல்லை அப்படின்னு இந்த ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், சன்னியாசி ஆனதுக்கு பிறகு வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி நான் மனசுக்குள்ள வெளில கூட சொல்கிறதில்ல, முடிஞ்சா சொல்லுவோம், இல்லைன்னா மனசுக்குள்ளார எதை சாப்பிட்றதா இருந்தாலும் மனசுக்குள்ளார ஓங்கார ஸ்மரணம் பண்ணுறோம். அப்படின்னா இதை சாப்பிட்றது பகவான் தான் சாப்பிட்றாரு, நான் சாப்பிடலை அப்படின்னு ஒரு பாவம் வந்துச்சு. அப்படின்னா பகவான் தான் அன்னமாக இருக்கார், அன்னத்தை போகம் பண்ணுறவராகவும் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அவர் தான் பிராண ரூபத்தில் இருக்கார், அவர் தான் வந்து அக்னி ரூபத்தில் இருக்கார், வயிற்றுக்குள்ளார் அவர் தான் வைஸ்வானர் அக்னியாக இருந்துக்கிட்டு எல்லா உணவையும் அவரே உணவாகவும் இருந்துக்கிட்டு அவரே போக்தாவும் இருந்து சாப்பிட்றார் அப்படின்னு எவன் பாவிக்கிறானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தோஷங்களும் உணவிலிருந்து வருவதில்லை, ஒட்டுவதில்லை அப்படின்னு முடியும். இதான் அத்வைதத்தோட இது. பகவான் தான் அன்னம், பகவான் தான் அன்னத்தை போகம் பண்ணக்கூடிய போக்தா அப்படின்னு சொல்லியாச்சு. கிஞ்ச மேலும் அடுத்த ஸ்லோகத்தையும் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். விபூதி என்ன சுவாமி? சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டः மத்த ஸ்மிருதிர் ஞானமபோகனம் ச. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டः. டியூன் மாறி போச்சு, ரிஷிகேஷோட டியூன் வந்துருச்சு. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டः மத்த ஸ்மிருதிர் ஞானமபோகனம் ச. வேதைश्च சர்வைர் அகமேவ வேத்யः வேதாந்த கிருத்வேத விதேவ சாகம். வந்துருச்சு. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டः மத்த ஸ்மிருதிர் ஞானமபோகனம் ச. வேதைश्च சர்வைர் அகமேவ வேத்யः வேதாந்த கிருத்வேத விதேவ சாகம். ரொம்ப அற்புதம். சொல்லுங்கம்மா. இல்லை நீங்கள் நார்த் இந்தியாவில் வேறு மாதிரி, நீங்கள் எங்கேயாவது டெல்லிக்கு மேலே, டெல்லியில் தானே இருக்கீங்க, நீங்கள் எங்கேயாவது ஆசிரமம் போனீங்கன்னா, ஆமாம் நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிறது வேறு, ஆமாம் அங்கே பண்ணிக்கிறது ஒன்று. நான் படித்ததெல்லாம் அங்கே படித்ததுனால அங்கே ஒரு டியூன் டெய்லி சொல்லி எனக்கு அதுக்குள்ளார வந்துருச்சு. நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்கேன். சந்தஸில் அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்திங்கன்னா சீக்ஷான்னு ஒன்று சொல்லுவோம். இந்த சீக்ஷாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா, வால்மீகி சீக்ஷான்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாக்ஞவல்க்ய சீக்ஷான்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி நிறைய சீக்ஷா சாஸ்திரங்கள் இருக்குது. நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா யாக்ஞவல்க்ய சீக்ஷாவை வந்து பேஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ஆக்சுவலாக வந்து நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிறது தான் ப்ரொனன்சியேஷன் பக்கா. வேதமாக இருக்கட்டும், வேத கர்மங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 3 தான் பெஸ்ட்டு.
உச்சரிப்பாக இருக்கட்டும், வேத ப்ரொனன்சியேஷன் எல்லாமே. நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போச்சு கொஞ்சம். அது ஒரு மாதிரி கச்சமுச்சான்னு இருக்கும். எனக்கே பிடிக்காது. ஆனாலும் பிடிக்காமல் இருந்தால் கூட நீண்ட காலம் அங்கே வந்து நம்ம சொல்லி சொல்லி எனக்கு உள்ளார அது உள்ளே போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கிராஸ் டாக் ஆகிடுச்சு எனக்கு. நான் ரிஷிகேஷன் சொன்னேன். ஆமாம், அது மெத்தடு வந்து சுக்ல யஜுர்வேதத்தோடதே. ஆமாம், சுக்ல யஜுர்வேதத்தோட இதே வேற இருந்தாலும் சுக்ல யஜுர்வேதமே அங்கே சொல்கிறவங்களை காட்டிலும் இங்கே சவுத் இந்தியாவில் சுக்ல யஜுர் சொல்கிறவங்களை கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் அங்கே இருக்கிறது வந்து அவ்வளோ சரியில்லை. இப்போ பாருங்கள், எனக்கே டியூன் மாறி போச்சு. இங்கே தான் நம்ம ஃபாலோ பண்ணுறதெல்லாம் சவுத் இந்தியா மெத்தடே ஃபாலோ பண்ணுவோம். அதான் பெஸ்ட்டு உங்களுக்கு. இல்லை, அதுவே நார்த் இந்தியாவில் வேறு மாதிரி சொல்லுவோம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. இதான் நார்த் இந்தியா டியூன். நம்ம சவுத் இந்தியா டியூன் வேற. சொல்லுங்கம்மா. ஆமாம், அதையும் எடுத்துக்கலாம். 3 ஸ்லோகங்கள் படிங்க. இந்த ஒன்று பிரம்மார்ப்பணம் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். பிரம்மார்ப்பணம் எப்பவுமே சொல்கிறது. அப்புறம் அகம் வைஸ்வானரோ அக்னியும் சொல்லுங்கள். அப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பலசுருத்தியில் இருக்கிற 20வது ஸ்லோகத்தையும் சொல்லுங்கள். 3 ஸ்லோகத்தையும் சொல்லுங்கள். வந்துருங்க, மீனிங்க்கு வந்துருங்க. சர்வஸ்ய சாகம், சர்வஸ்ய ச அகம். அகம் அப்படின்னா நான், பரமாத்மாவாக இருக்கிற ஈஸ்வரனாக இருக்கிற நான். சர்வஸ்ய அப்படின்னா எல்லா ஜீவராசிகளோட, அது பூமி ஜடம் சேத்தனம் எல்லாத்துக்குள்ளாரையும் என்ன பண்ணியிருக்கேன், உள்ள பிரவேசம் பண்ணியிருக்கேன். இங்கே பிராணிகளை மட்டும் எடுத்துங்க. சர்வஸ்ய அப்படின்னா எல்லா பிராணிகளுடைய ஹிருதி, எல்லாத்தோட ஹிருதயத்துக்குள்ளாரையும் சந்நிவிஷ்டக நன்றாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்யாமி ரூபத்தில் நான் தான் பிரவேசம் பண்ணி வீற்றிருக்கின்றேன். நல்லா தெரிஞ்சுங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை, பகவான் இருக்கார் உள்ள. துவா சுபர்ணா சயுஜா சகாயா அப்படின்னு ஒரு மந்திரம் முண்டக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், ஸ்வேதாஸ்வதரத்தில் சொல்லியிருக்கேன். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியா உள்ளுக்குள்ளார ஹிருதயத்தில் புத்தியில் இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு என்ன பேர்? அந்தர்யாமி அப்படின்னு பேர். அந்தர்யாமின்னு என்ன அர்த்தம்? உள்ள இருந்துக்கிட்டு நம்மளை எல்லாத்தையும் யமனம்னா கண்ட்ரோல் பண்ணுறவர், நம்மளை எல்லாத்தையும் ஆட்டி வைக்கின்றவர் உள்ள இருக்கார். சர்வசிய ஹிருதி சந்நிவிஷ்டக, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நல்ல ஆசனம் போட்டு ஹிருதயத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நல்ல பிரதிஷ்டிதமாக இருக்கார், அசைக்க முடியாம. மத்தச்ச ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் ச பவதி, என்னிடமிருந்தே பகவான்கிட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி, நம்ம எதையெல்லாம் நினைவு கொள்கின்றோமோ அந்த நினைவு கொள்கிற அந்த மெமரி எல்லாம் பகவான்கிட்ட இருந்து தான் உண்டாகுது. ஞானம் பகவான்கிட்ட இருந்து தான், இந்த சகல விஷயங்களை பற்றின ஞானமும் பகவான்கிட்ட இருந்து தான் உண்டாகுது. பகவான்கிட்ட இருந்து தான் பாப்ப கர்மத்து மூலமாக நம்ம மறந்து போகுதுன்னு சொல்கிறோமே. ஐயோ இந்த ஸ்லோகம் என்னது அப்படின்னா, ஏதோ ஒரு பாப்பம் கிராஸ் டாக் ஆயிடுச்சு, எனக்கு மறந்து போச்சு, என்னுடைய ஞானமெல்லாம் மறந்து போகிற அப்போகனம் ச, அந்த மறதியும் கூட பகவான்கிட்ட இருந்து தான் உண்டாகின்றது. அப்போ பகவான் எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் வீற்றிருக்கின்றார், நல்லா பிரவேசம் பண்ணியிருக்கார். அவற்றிருந்து தான் நம்மளோட நினைவு, அவற்றிருந்து தான் நம்மளுடைய ஞானம், அவற்றிருந்து தான் நம்மளுடைய ஞாபகம் மறதி, மறந்து போகிறது, இது எல்லாம் பகவானிடமிருந்தே உண்டாகின்றன. அது மட்டும் இல்லை, சர்வைச்ச வேதைஹி அகமேவ வேத்யக அகமேவ, எல்லா வேதங்களாலும் அறியக்கூடியவனாக நானே இருக்கின்றேன். வேதைச்ச சர்வைஹி, எல்லா வேதங்களாலும் அறியக்கூடியவனாக நானே இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, வேதாந்த கிருத்த அகமேவ, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோமே வேதாந்தம், இந்த ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷதங்களையும் இந்த பகவத்கீதையையும் எல்லாத்தையும் வியாச ரூபத்தில் இருந்துக்கிட்டு நான் தான் 18 புராணங்களையும் பிரம்மசூத்திரத்தையும் இந்த பகவத்கீதையையும் செய்தவன் நானே.
என்னுடைய சுவாச காத்தாதான் 4 வேதங்கள் இருக்கின்றது. வேதங்களை செய்தவனும் நானே, வேதாந்தங்களை செய்தவனும் நானே. வேதாந்த கிருத்து, வேதாந்த கிருத்துனா வேதாந்தங்களை செய்தவன் நான். வேத வித்துச்ச, அது மட்டும் இல்ல, வேதத்தோட சாரம் என்ன அப்படின்ற அந்த பிரம்மத்தையும் யதாவத்து உள்ளது உள்ளபடி அறிந்தவனும் நானே. அகம் ஏவ, நானே வேதத்தை அறிந்தவனும் வேதாந்தத்தை செய்தவனும் நான் தான். வேதம் மூலமா அறியத்தக்கவனும் நான் தான். எங்க இருக்கார்? எங்கேயாவது இருக்காரா? இல்ல, எல்லாத்தோட ஹிருதயத்துக்குள்ளாரையும் அந்தர்யாமியா அவர்தான். என்னை வந்து பார்த்தீங்கன்னா பப்பட் ஷோல இருக்கிற இந்த பொம்மைகள் எல்லாத்தையும் இறக்குற அந்த சூத்திராத்மாவா பின்னாடி இருப்பார்ல, அதே மாதிரி அந்த சூத்திராத்மாவா பப்பட் ஷோல இருக்கிற மாதிரி நம்மளை எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறார். 18 வந்து பார்த்தீங்கன்னா 61 நினைக்கிற ஸ்லோகம். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. பகவான் எங்க இருக்கார்? எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கார். சூத்திரதாரியா இருக்கார். அவர் கையில வந்து சூத்திரம் இருக்கு. எல்லாம் நூல் கட்டி தொங்குற பொம்மை மாதிரி நம்மெல்லாம் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு அவர் நம்மளை கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட் பண்றார். இப்போ எனக்கு நான் 18வது அத்தியாயத்தில் 61வது ஸ்லோகம் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் நினைவுபடுத்தினா? உள்ளே இருக்கிற அந்த பரமாத்மா இந்த ஸ்லோகத்தை சொல்லு. அகமாத்மா குடாகேஷக சர்வபூதாசயஸ்திதக, நான் எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் அந்தராத்மாவா நான் தான் இருக்கேன் அப்படின்னு 10:20 சொல்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லும்போது 13:1 சொல்லும்போது சொல்கிறார், நான் தான் எல்லா க்ஷேத்திரங்களிலும் க்ஷேத்திரக்கனா உள்ளுக்குள்ளார பார்க்கிறவனா இருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எங்கேருந்து ஞாபகத்துக்கு வருது? சுவாமிகிட்ட இருந்து தான் மெமரி எல்லாம் வருது. சுவாமிகிட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் எல்லாம் உண்டாகுது. சுவாமிகிட்ட இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ திடீர்னு மறந்து போச்சு. இது என்னது? சித்ராம்மா சொல்லுங்க, பார்வதி அம்மா சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு மெமரியில் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகுது, மெமரியில் வரல. அதுவும் எங்கேருந்து வருது? அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிகிட்ட இருந்து தான். ஞானமும் அஜ்ஞானமும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியிடம் இருந்து தான் வருகின்றது. அப்போ எல்லா வேதங்களாலையும் நம்ம கண்டதை படித்து வந்து பார்த்தீங்கன்னா தாத்பரியத்தை விட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். விவேக சுடாமணியில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அவிஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா, விஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு விவேக சுடாமணியில். நம்ம அறிய வேண்டிய பரமாத்மாவை அறியாம இந்த வேதங்களெல்லாம் படிச்சுக்கிட்டே காலம் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருந்தோன்னா புத்தக புழுவாக வேணால் பிறக்கலாம். புத்தகத்தில் புக்கிலலாம் ஒரு பூச்சி இருக்கும் தெரியுங்களா, நீளமாக. அது வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா புக்கெல்லாம் சாப்பிட்ரும் கொஞ்ச நாளில். அதுக்கு ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா புஸ்தகத்தை சாப்பிட்றது தான். நீண்ட காலம் நீங்கள் எடுக்காமல் ஒரு புக்கை வச்சுருக்கீங்கன்னா ஓடும், விடுக்கிட்டுன்னு ஓடும், புத்தகத்துக்குள்ளாரே இருக்கும். அழகாக கடிச்சு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏரியாவே காணாமல் போயிடும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்களை படிச்சுக்கிட்டே இருந்து சாஸ்திரங்கள் எதுக்குன்னு தெரியாமல் சாஸ்திரங்கள்லையே பாண்டித்யம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் என்னவாயிடும்? புத்தக புழுவாக ஆயிடுவோம், பூச்சி ஆயிடுவோம். தாத்பரியமே இல்லை. வாஸ்தவத்தில் இந்த வேதங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற பரமாத்மாவை அறியறதுக்காக தான். உள்ளே இருக்கிற பரமாத்மாவை அறியாமல் வெறும் சப்தங்கள்லேயே ஜீவனத்தை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் எப்போ பரமாத்மாவை அறியறீங்களோ, ரமண பகவான் சொல்லுவார், சாஸ்திர குப்பையை தான் கழிச்சு கட்டு அப்படின்வார். குப்பை கூட்டத்தை கூட்டி தள்ளும் போது நல்ல குப்பை கெட்ட குப்பைன்னு ஏதாவது இருக்கா என்ன? நல்ல குப்பை கெட்ட குப்பையெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா தூக்கி போடுங்க எல்லாத்தையும். இந்த சாஸ்திரமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா குப்பை தான், எப்போ அறிந்த பிறகு. அப்போ பரமாத்மாவை அறியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் இந்த சாஸ்திரம். மொத்த வேதங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை அறியறதுக்காக? என்ன பரமாத்மாவா இருக்கிற என்ன அறியறதுக்காக தான் எல்லா வேதங்களும். வேதாந்தத்தை என்ன அறியறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டா நான் வேதாந்தங்களை செய்தேன், நான் தான் பண்ணினேன். இந்த வேதங்களோட தாத்பரியம் என்னன்னு அறிந்தவனும் நானே ஆவேன். எங்கிருந்து எல்லாத்தையும் பண்றார்? எல்லாத்தோட ஹிருதயத்திலையும். அனுபூதி எங்க பண்ணணும்? நம்ம ஹிருதயத்துல தான் அவனை அனுபூதி பண்ணணும், பரமாத்மாவை. சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்துல 3 சகஸ்ரநாமம் வருது.
3 சகஸ்ரநாமம். வேதாந்த கிருத்து இருக்கு. ஆமா ஆமா, 3மே வந்துருது உங்களுக்கு. வேத வித்தும் வந்துருது, வேதாந்த கிருத்தும் வந்துருது, வேத்தியம்னு வந்துருது. ஆமா, வேத வித்து வந்து 128வது நாமம் சகஸ்ரநாமத்துல. அது பின்னாடியும் வந்துச்சு. வேத வித்து 2 இடத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேதாந்த கிருத்து பின்னாடி வந்துச்சு. வேதாந்த கிருத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துச்சு. அது இப்போ நம்ம இப்போ தான் பார்த்து முடித்தோம். 500க்கு மேலே தான் வந்து வேதாந்த கிருத்து வந்து 360 280 அந்த ரேஞ்சில் இருக்கும். சரி பார்த்துங்க. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்தை சொல்கிறார். சர்வசியன்னு அர்த்தம் பிராணி ஜாத்தசிய, எதெல்லாம் பிராணிக்கின்ற ஜீவர்களாக இந்த உலகத்தில் உண்டாயிருக்கோ, எதெல்லாம் பிராணிக்குதோ அந்த பிராணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கெல்லாம் அகம் எது ஆத்மா சன், நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் பிராணிகளுக்கும் ஆத்மாவாக இருந்துட்டு 10 20ன்னு போட்டுங்க பக்கத்தில். அகமாத்மா குடாகேஷக, நான் தான் ஆத்மாவாக இருக்கேன். எங்கே? சர்வபூத ஆசயஸ்திதக, எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு விபூதி பாதத்தில் சொல்றார், விபூதி அத்தியாயத்தில் சொல்றார். அதே அப்படியே இங்கே ஆச்சாரியார் சொல்றார். எல்லா பிராணிகளுடைய அகம் ஆத்மாசன், எல்லா பிராணிகளுக்கும் நான் ஆத்மாவா இருந்துகிட்டு எங்க ஹிருதின்னு அர்த்தம் புத்தி, ஹிருதயத்துல புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா சன்னிவிஷ்டகா, நல்ல பிரவேசமாயி உள்ள புகுந்து நான் இருக்கின்றேன். எப்படி? அதோ ஆகையினால். அப்ப ஏன் நான் தான் பேஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஹிருதயத்துல மொத்தம் எத்தனை லேயர் இருக்கு? 5 லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஹிருதயத்துல. நம்ம ஹிருதயத்துல முதல் லேயர் இது நான் 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 ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கு. நான் ஸ்டாப்பா அனாதி அனந்தமா போயிட்டே இருக்கு. ஒரு லேயர் போயிட்டே இருக்கு, ஒரு தரங்கம் போயிட்டே இருக்கு. நான்ற ஸ்புரணம் சதா போயிட்டு இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் லேயர், அதான் பரமாத்மா. அதுக்கப்புறம் 2வது லேயர் ஒன்றும் தெரியல அப்படின்ற ஒரு அஜ்ஞானம் அனுபூதி ஆகிற வரைக்கும் அந்த அஜ்ஞானம் அந்த பரமாத்மாவை மறைச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கு. அப்புறம் 3வது லேயர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா பிராணன். இந்த 2ம் சேர்ந்து ஒரு பிராண விருத்தி போயிட்டே இருக்கு. பிராணன் சுவாசம் போயிட்டே இருக்கா, போயிட்டே இருக்கு, நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கு. எப்போ ஸ்டாப் ஆச்சோ அப்போ மரணம் தான். அப்போ நான் ஸ்டாப்பாக பிராணன் விருத்தி போயிட்டே இருக்கு 3வது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகும்போது புத்தி ஸ்டார்ட் ஆகிடுது. புத்தி வந்து பார்த்தீங்கன்னா சதா போயிட்டே இருக்கு, இதை அறியறது அதை அறியறது அப்படின்னு. அதுக்கப்புறம் 5வதா மனசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. இந்த 5 தத்துவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு? இந்த புத்தியில் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகையினால் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான். என்னன்னு கேட்டிங்கன்னா கான்சியஸ்னஸ் ஒன்று மட்டும்தான் சைத்தன்யம். மீதி இருக்கிறது மாயாவும் ஜடம், அதுக்கப்புறம் பிராணனும் ஜடம், அதுக்கப்புறம் புத்தியும் ஜடம், அதுக்கப்புறம் மனசும் ஜடம். மீதி இருக்கிற 4 ஜடம். அப்போ இருக்கிற ஒன்னே ஒன்று ஹிருதயத்தில் இருக்கிறது அகம் அகம் அகம்ன்ற கான்சியஸ்னஸ் மட்டும்தான், அது பகவான். அப்போ நமக்கு உண்டாகிறது. ஆகையினால் மற்ற ஆத்மனக, என்னிடமிருந்து அர்த்தம் ஆத்மாவா இருக்கிற என்னிடமிருந்து தான் சர்வ பிராணினாம், எல்லா பிராணிகளுக்கும் ஸ்மிருதி உண்டாகுது. குரங்குக்கு தெரியும், காலையில் வந்தால் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நாத பிரம்மம் நிறைய இதெல்லாம் வச்சிருக்காரு கொடுக்கறதுக்குன்னு. கரெக்டாக அவர் வந்தோன்னே அதுக்கு தெரியும், காலையில் வந்தால் சுவாமி வந்து ஒன்று கொடுப்பார், அதை ஒன்று சாப்பிட்டா வந்து திருப்தி ஆகிடும் அப்படின்னு. காக்காங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பரமஹம்சானந்த சுவாமி வந்து பார்த்திங்கன்னா காரா பூந்தி வச்சுருக்காரு, அவர் காலையில் வந்தால் போட்டுருவார் அப்படின்னு. அதுக்கு மெமரி இருக்குது. யானைக்கு தெரியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் தான் போகணும்னு. பெண் குயினுக்கு தெரியுது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு. பட்சிகளுக்கு இந்த சீசன் வந்தால் நான் இங்கே வேடந்தாங்கல் போகணும்னு அதுக்கு தெரியும், சிதம்பரத்துக்கு வரணும்னு தெரியும். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவராசிகளுக்கெல்லாம் மெமரி இருக்குது. கரெக்டாக எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெமரியை வச்சுக்கிட்டு தான் அது போயிட்டே இருக்குது. கொசுக்கு மெமரி இருக்குது, இங்கே போனால் வந்து சுவாமியோட பிளட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு தெரியும். இது மாதிரி சகல ஜீவராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரின்னு ஒன்று இருக்கே, ஒரு ஞானம்னு ஒன்று இருக்கே. பறக்கணும் எப்படி, கடிக்கணும் எப்படி, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு ஞானம் இருக்குது நமக்கு மாதிரியே. அப்போ எல்லா ஞானங்களும் எங்கிருந்து உண்டாகுதுன்னா சர்வ பிராணினாம் ஸ்மிருதி, எல்லா பிராணிகளுடைய நினைவும் எங்கிருந்து உண்டாகுது அப்படின்னா ஞானமும். அது மட்டும் இல்லை, தது அப்போகனம் ச, அந்த ஞானம் இல்லாமல் போகிறது, அந்த நினைவு மறந்து போகிறது.
அப்போகணம்னு என்ன அர்த்தம்? மறதி, ஞானம் இல்லாம போறது, மெமரி இல்லாம போறது. இந்த ரெண்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் எங்கேருந்து உண்டாகுதுன்னா அந்த முதல் பேஸா இருக்கிற ஆத்மா. அந்த ஆத்மால இருந்து தான், கான்சியஸ்னஸ்ல இருந்து தான் ஞானம், நினைவு இந்த ரெண்டும் மறந்து போறது. இது எல்லாம் பகவான்கிட்ட இருந்து தான் உண்டாகிறது. அது மட்டும் இல்ல, ஏஷாம். சரி, நீங்க ஸ்மிருதி சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை சொன்னீங்க. அப்போ மறதியும் பகவான்கிட்ட இருந்து தான் வருதா? அஜ்ஞானமும் பகவான்கிட்ட இருந்து தான் வருதா அப்படின்னு கேட்டா ஆமா. யாருக்காவது கேள்வி வந்து ஆச்சாரியார் சொல்றாரு, ஏஷாம் புண்ணிய கருமினாம் புண்ணிய கர்ம அனுரோதேன. யாரெல்லாம் புண்ணிய கர்மா பண்ணியிருக்காங்களோ அந்த புண்ணிய கர்மா பண்ணதோட விளைவா புண்ணிய கர்மத்துக்கு அனுரோதேனா அதுக்கு ஏற்ற மாதிரி, புண்ணிய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஞான ஸ்மிருதி ஸ்மிருதி பவதா, ஞானமும் ஸ்மிருதியும் பகவான்கிட்ட வெளிப்படுகிறது. அந்தர்யாமியா உள்ள அவர் தானே இருக்கார். கர்ம பல தாத்தாவா அவர் தான். கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்கிறார். எங்க இருந்துக்கிட்டு? ஹிருதயத்திலேயே அந்தர்யாமியா இருந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான புண்ணிய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி, பாப்ப கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி. புண்ணிய கர்மா இருந்தா ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், புண்ணிய கர்மா இருந்துச்சுன்னா நல்ல மெமரியை கொடுக்கிறார். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தத்தா அது போலவே பாப்ப கர்மினாம், யாரெல்லாம் பாப்பம் பண்ணியிருக்காங்களோ பாப்ப கர்மத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றார்? ஸ்மிருதி ஞான யோகோ அப்போகணம். ஸ்மிருதியை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிடுறார், அனுபவத்தை மறைச்சிடுறார், நல்லதெல்லாம் மறைச்சிடுறார் பாப்பிகளுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தையும் மறைச்சிடுறார், அஜ்ஞானத்தை உண்டு பண்றார், மோகத்தை உண்டு பண்றார். அப்ப பாப்ப கர்மத்தோட விளைவா வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தையும் நல்ல நினைவுகளையும் இல்லாம பண்ணிடுறார். புத்தி வரமாட்டேங்குது. மெமரி போச்சு அப்படின்னா புத்தி நாசமா போயிடும். ஞானம் எல்லாம் மறந்து போகுது. பெரியவங்க சொன்ன சத்சங்கத்தில் அப்பா அம்மா எதெல்லாம் நல்லது சொன்னாங்களோ, ஆச்சாரியார் குருமார்கள் எதெல்லாம் நல்லது சொன்னாங்களோ அதெல்லாம் மறந்து போயிடுது. யாருக்கு? துரியோதனனுக்கு அப்படிதானே ஆச்சு. எல்லா விஷயமும் தெரியும், தெரிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நினைவுக்கு வரமாட்டேங்குது. நினைவுக்கு வராம வந்து பார்த்தீங்கன்னா அப்போகணம் ச, அப்போகணம்னு அர்த்தம் அபாயனம், அபகமனம் ச, இல்லாம நீங்கி போறது. அப்ப உள்ள இருந்து பகவான் என்ன பண்றார் அப்படின்னா ஞானத்தையும் அவர் தான் கொடுக்கிறார், நினைவையும் அவர் தான் கொடுக்கிறார், மெமரியையும். அதுக்கு ஏற்ற மாதிரி பாப்ப கர்மா எக்ஸாஸ்ட் ஆகும்போது அந்த நினைவு வராம தடுக்கிறதும் அவர் தான். ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போய் அஜ்ஞானத்தில் ஈடுபடுறதும் அவர்கிட்ட இருந்து தான் வருது. அப்ப பகவான்கிட்ட இருந்து தான் வருது. அது மட்டும் இல்லை, பகவான் எப்படி இருக்கார்? வேதைஷ்ச சர்வைர் அகமேவ வேத்யா. நான் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேதங்களாலும் அறியத்தக்கவனாக நானே இருக்கின்றேன். யாரு? பரமாத்மா. பரமாத்மாவாகிய நானே எல்லா வேதங்களாலும் அறியத்தக்கவனாக இருக்கின்றேன். இது அப்படியே கட்டோபனிஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நச்சிகேதஸ் கேட்குறான். நச்சிகேதஸ் கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மராஜா சொல்றார், சர்வே வேதா யத்பதம் ஆமனந்தி. சர்வே எத்தனை வாட்டி சொல்லுது, ஆனால் வந்து டக்குன்னு வரமாட்டேங்குது. அப்போ வரல அப்படின்னா அதுதான் அப்போகணம் அப்படின்னு பேர். மெமரிக்கு வர வேண்டியது மெமரிக்கு வரலன்னா அது அப்போகணம். அதுவும் எங்கேருந்து வருது? பகவான்கிட்ட இருந்து தான் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது கட்டோபனிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2:14 அப்படின்னு போட்டுங்க. 2வது வள்ளியில 14வது மந்திரம் 15வது மந்திரம் 15வது மந்திரம் சொல்லுது, சர்வே வேதா யத்பதம் ஆமனந்தி தபாம்சி சர்வாணி ச யத்வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரவீமி ஓம் இத்யேதத். அற்புதமான மந்திரம் சொல்லுது. எல்லா வேதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பதத்தை, பரமபதத்தை, எந்த பதத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கின்றனவோ, யாரு? நான் தான், பரமாத்மா தான். அந்த பரமபதம் யாரு? பரமாத்மா. அப்ப எல்லா வேதங்களும் எதை சொல்கின்றன? பரமாத்மாவை தான் சொல்கின்றன. வேதம் எதுக்காக படிக்கிறோம்? பாராயணம் பண்ணிட்டு போறதுக்காக, சம்பாவனை வாங்கிட்டு போறதுக்கு இல்லை, கர்மகாண்டத்துக்காக இல்லை. வேதங்கள் எதுக்கு அப்படின்னா அந்த பரமாத்மாவை தெரிந்து கொள்வதற்காகத்தான். அது மட்டும் இல்லை, தபாம்சி சர்வாணிச்ச யத்வதந்தி. பெரிய பெரிய தபஸ்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பதத்தை சொல்கிறார்களோ பகவானு தான். பகவான லட்சியமா கொண்டுதான் தபஸ் செய்யப்படுகின்றது. அது மட்டும் இல்லை, எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சன்னியாசிகள்லாம் பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்துக்கிட்டு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை இச்சப்பட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த பரமாத்மாவை அடையணும் அப்படின்றதுக்காக தான். தத்தே பதம், அந்த பரமபதத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக உனக்கு சொல்கிறேன். அது எது அப்படின்னா ஓம் இத்தியேதத்து, ஓம் தான். அந்த ஓம்கார சுரூபமாக யார் இருக்கா? பரமாத்மா இருக்கார். அதனால தான் இங்கே சொல்லுது சர்வ எல்லா வேதங்களாலும் அறியத்தக்கவன் பரமாத்மா நானே. அது மட்டும் இல்லை, வேத்யோ, வேத்யோனா வந்து பார்த்தீங்கன்னா அறிவதற்கு யோக்கியமானவன், அறியத்தக்கவன் நானே. வேதித்தவ்யக, இந்த வேதத்தினால் அறியத்தக்கவனா நானே இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, வேதாந்த கிருத்து, வேதாந்தத்தை செய்தவனும் நானே. வேதாந்தம்னா உபனிஷதங்கள், இந்த ஆத்ம ஞானம். ஆச்சாரியர் சொல்றார் வேதாந்த அர்த்த சம்பிரதாய கிருத்து, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையா நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரஞ்ச, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பிரதாயத்தோட அடுத்த ஸ்லோகம் அதில் தான் ஆரம்பிப்போம். இப்போ நம்ம படிக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் போதும் படித்தது. அடுத்த பாடத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், வேற ஒரு ஃபார்மேட் வந்து தியான ஸ்லோகங்களை மாற்றுவோம். இப்போ நம்ம வந்து சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் சொல்கிறோம். அடுத்த இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிப்போம், நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம். அப்போ இந்த பரம்பரை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாராயணன்லேருந்து ஆரம்பித்தது. நாராயணன்லேருந்து ஆரம்பித்த வேதாந்த அர்த்த சம்பிரதாய கிருத்து, வேதாந்தத்துக்கு இந்தந்த அர்த்தங்களை இந்தந்த விதமாக தான் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா உங்களுக்கு? எப்போவாது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஆச்சாரியரோட இதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது. நான் பாடம் படித்த போது ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் இருக்குது. 2002லேருந்து 2005 வரைக்கும் நான் அங்கே பாடம் படிக்கும் போது ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் அப்படியே யூடியூப்பில் வந்து சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காரு. இப்போ என்னைக்காவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வருது, நம்ம என்னது சொல்கிறது சரியா தப்பா அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், எப்போவாவது எடுத்து கேட்டுப்பேன், நான் சரியாக சொல்கிறேன்னா இல்லை வந்து நான் சொந்த சாகித்யமாக ஏதாவது கதை விடுறேன்னா அப்பப்போ பார்த்துக்கிறது வந்துடும்ல. நம்ம எதையாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கு தப்பா எதையாவது சொல்லிட்டோம் அப்படின்னா வம்பா போயிடும். அது தப்பு, அது பெரிய தப்பு. அது வியாசப்பீட்டத்தில் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா வியாசப்பீட்டத்திலிருந்து பரம்பரையாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ குரு பரம்பரையை மீறாமல் நம்ம சொல்லணும். அப்போ நான் அப்பப்போ என்ன பண்ணுவேன், என்னோட குருநாதர் ராமானந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு அப்பப்போ கேட்டுப்பேன். அது ஒரு சின்ன பென்ட்ரைவில் வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இந்த பென்ட்ரைவில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எப்போவாது கேட்கணும் அப்படின்னா இது என்ன சொல்லிருக்கு, பரம்பரையில் என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு போய் கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆச்சாரியர் என்ன சொல்லியிருப்பார், என்னைக்காவது டவுட் வந்தால் நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன்னா அப்பப்போ செக் பண்ணிக்கிறது, கரெக்டாக போயிட்டுருக்கேன்னா. இப்போ பாடம் எடுக்கும்போது கூட இன்னைக்கு காலையில் நான் என்ன பண்ணேன், என்னோட ஆச்சாரிய சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கேட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் சொல்கிறது சரியா இருக்கா, ஓகே 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 சுவாமி சொல்கிற மாதிரியே தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், எந்த ஒரு பரம்பரையிலேருந்து நான் விலகி போகல. சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 அவங்க ராமானந்த சுவாமி சொன்னது அவங்க குருநாதர் சொன்னதை கரெக்டாக அங்கங்கே கோட் பண்ணுவார். அப்போ ஸ்ருதி ஸ்மிருதியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கிட்டே பரம்பரை என்ன சொல்லுது, பரம்பரை ரிஷிமார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கரெக்டாக போயிட்டே இருக்காது. பிரம்மசூத்திரம் என்ன சொல்லுது அதே வச்சுக்கிட்டு ஒரு கைட்லைனாக வச்சுக்கிட்டே போகிறது, அதை மீறி இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதே இல்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு போனப்போ நம்ம சிருங்கேரி போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதி தீர்த்த சுவாமிகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்டேன், நான் உங்கள் குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்கல. இந்த புரிஞ்சா போதும்னு ஒரு ஃபிலாசபி போயிட்டு இருக்கு சுவாமி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குருநாதர் சந்திரசேகர பாரதி சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி சொல்கிறார், சமாதி சொல்கிறார், எல்லாம் கிளியராக சொல்கிறார். உங்களுக்கு உங்கள் குருநாதர் என்ன சொன்னார், அனுபூதின்னு ஒன்று இருக்கா இல்லை வந்து புரிஞ்சா போதுமா? உங்கள் குருநாதர் என்ன சொன்னார், நான் பாருங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். உங்கள் குருநாதர் என்ன சொன்னார், அவருக்கு அவரோட குருநாதர் என்ன சொன்னாரோ அதுதானே வந்திருக்கும். அப்போ இந்த பரம்பரான்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொந்த சாகித்யத்தெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, நம்மளுடைய கல்பனையெல்லாம் சொல்லக்கூடாது. என் குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே விஷயத்தை சொல்கிறது. அப்போ அந்த பரம்பரையாக வரும்போது ஆதி குருவாக இருக்கக்கூடிய நாராயணனும் சதாசிவ சமாரம்பாம்னு சொல்கிற அந்த ஈஸ்வரன்ட்ட இருந்து தான் அந்த பரம்பரை வந்திருக்கு. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரம்பரையை வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துக்கு இந்தந்த சப்தங்களுக்கு இந்தந்த மந்திரங்களுக்கு இந்த விதமாக தான் அர்த்தம் பண்ணணும் அப்படின்றத ஆரம்பித்து வச்சவன் நான் தான். இந்த சம்பிரதாய கிருத் அப்படின்னு பேர், சம்பிரதாயத்தை பண்ணவர் அவர் தான் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த வேதத்தோட அர்த்தங்கள்லாம் இருக்குல்ல, அனந்தோவை வேதாகா, இந்த வேதங்கள் அனந்தம்.
அப்ப இந்த வேதத்தோட மொத்த சாரத்தையும் அர்த்தங்களையும் தெரிந்தவர் யார்? வேதவித்து, வேதார்த்த வித்து, வேதத்தோட அர்த்தத்தை தெரிந்தவர். நிறைய பேர் இருக்காங்க, வேதத்தை தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க. ஆனா வேதத்தோட அர்த்தம் என்ன? பிரம்மம். அந்த பிரம்மத்தை அறிந்தவர், என்னுடைய சுரூபமா, நான் பிரம்மஸ்வரூபமா சச்சிதானந்தமா இருக்கேன்னு அறிந்தவர் பகவான் தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதார்த்த வித்து ஏவச்சாகம், வேதத்தோட அர்த்தத்தை அறிந்தவனும் நானே ஆவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் இதை முடிக்கிறார். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்க டைம் ஆயிடுச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத் சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. பகவானுக்கு அந்நியமா வேற ஒன்றும் இல்லை. அதுதான் திரும்ப திரும்ப இந்த 4 ஸ்லோகங்களோடது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியில் பிரவேசம் பண்ணார், ஆதித்யனில் பிரகாசமாக இருக்கார், சந்திரனில் பிரகாசமாக இருக்கார், அக்னியில் பிரகாசிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளார புகுந்து பூமியை தாங்குறார், ஜீவராசிகள் எல்லாத்தையும் தாங்குறார். எல்லா ஜீவராசிகளுக்கூட வயிற்றுக்குள்ளாரையும் அக்னியாக புகுந்து எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுறார். அதுக்கப்புறம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா உள்ளுக்குள்ளா இருந்துட்டு அவற்றிருந்து தான் பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் விட்டிருக்கார். அவற்றிருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஞானம் எல்லா ஸ்மிருதி எல்லாம் உண்டாகுது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அந்நியமா இங்கே ஒரு புண்ணாக்கும் இல்லை, ஒரு விஷயமும் இல்லை. பகவான் தான். மேட்டராகவும் அவர் தான் இருக்கார், எனர்ஜியாகவும் அவர் தான், பிராணனாகவும் அவர் தான் இருக்கார், போக்தாவாகவும் போக்கியமாகவும் போஜ்யமாகவும் அவர் தான் இருக்கார், அன்னமா அத்தாவா. அப்போ அவருக்கு அந்நியமாக இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. எச்சகிஞ்ச ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே. திரும்ப திரும்ப அதை ஞாபகம் வச்சுக்கணும். பகவானுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை. மற்றதெல்லாம் நாமரூபம், எல்லாம் நாமரூபம், வேஷம், மாஸ்க். ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா எல்லா மாஸ்கையும் அவரே போட்டுட்டு இருக்கார். எல்லா மாஸ்க்கும், மொத்த மாஸ்க்கும் அவர் தான் வச்சிருக்கார். எதெல்லாம் எடுக்கிறோமோ அதெல்லாம் மாஸ்க். அதுக்குள்ளார யார் இருக்கா? பகவான் தான் இருக்கார். பலமுக மன்னன் ஜோ அவர் தான். பார்ப்போம். ஹரி ஓம்.